ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டீட்டெயில்டு ரெசிபீஸ் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இல்லை, புடலங்காய் பொரியல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு புடலங்காய் எடுத்துருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு 2 முனையை கட் பண்ணிவிட்டு இது மாதிரி தோலை லைட்டாக சீவி எடுத்துருங்க. எடுத்த பிறகு 2ஆக கட் பண்ணி உள்ளே இருக்க விதையை எடுத்துடலாம். எடுத்துட்டு இது மாதிரி நீளமாக ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண பிறகு இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பொரியலுன்றனால இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதேமாரி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா புரிஞ்ச பிறகு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு வரமிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை இதெல்லாம் புரிஞ்ச பிறகு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயமையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு புடலங்காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். புடலங்காய் சீக்கிரமாக வெந்துடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்ட பிறகு மூடி போட்டு நல்லா வேக விட்டுருங்க. இப்போ புடலங்காய் நல்லா வெந்துடுச்சு. தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரட்டும். தண்ணியெலாம் நல்லா வற்றின பிறகு நல்லா கலந்து விட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டு இறக்கிங்கன்னா சுவையான புடலங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரமாகவே பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்ற வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். அதையும் மறக்காமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.